பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். 2 Corinthians chapter 1 verse 20. எங்களால் தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனமா இருக்கு. இதுல எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, யாரால? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய யாராக இருந்தாலும். இந்த இடத்துல மேற்படியான வசனத்துல சொல்லப்பட்டது பவுலு, சில்வானு, தீமத்தேயு. இவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவரே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரா இருக்காரு. அப்படி சத்தியத்துல நிறைந்தவருங்க போது எல்லாமே ஆமா, அதாவது ஆம்னு சொல்லப்படுகிற அந்த நிச்சயத்திலேயே இருக்கு இல்லையா? இங்க இதுக்கு மேலாக இருக்கிற வசனங்கள் எல்லாத்துலயும் நம்ம பார்த்தோம்னா, இவங்க யோசிச்சு பண்றது எல்லாமே ஆமா இல்ல அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்குள்ள இல்ல. அப்படி ஆமா இல்ல அப்படிங்கிற வர விஷயம் எல்லாமே மாம்சத்துக்குட்பட்டது. ஏன்னா மாம்சீகமா எந்த ஒரு விஷயமுமே சரியா இருக்காது. அதாவது ஆமான்ற உறுதிப்பாடோட இருக்காது. ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு இருமாப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இவங்க பிரசங்கிக்கிறது எல்லாமே ஆவிக்குள்ளான காரியங்கள். அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆமன்ற உறுதியோட இருக்கு. அதை பத்தி தான் இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாமே சொல்லிட்டு இந்த வார்த்தைய பவுலடியார் சொல்றாரு. இதுல முக்கியமா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும், ஏன்னா வாக்குத்தத்தம்னு ஒரு விஷயத்தை மாத்திரம் குறிப்பிடல, அப்படி வாக்குத்தத்தம்னு மற்றும் குறிப்பிட்டிருந்தா நம்மளுக்கு புதிய ஏற்பாடுல நித்திய ஜீவனை தருவதே அந்த வாக்குத்தத்தம்னு மட்டும் நம்மளுக்கு புரியும். ஆனா வாக்குத்தத்தங்கள் எல்லாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரால உரைக்கப்பட்ட எல்லா சத்திய வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பரிபூர்ணப்படுது. ஆம்னும் ஆமேன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படுது. ஆம்னா என்ன? எஸ். ஆமேன்னா என்ன? அதுவும் எஸ்ங்கிறது. அதுவும் ரொம்ப தீர்க்கமா ஆம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமா இருக்கு. அப்படி இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பூர்ணப்படுது இல்லையா? ஏன் நம்ம ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் முதலாவதாக கானான் மூலமா நம்மளுக்கு காண்பிக்கிறது என்ன? இளைப்பாறுதல். ஆண்டவர் அந்த 7ஆம் நாள் படைப்பெல்லாம் முடிச்ச போது அவர் எடுத்தது ரெஸ்ட் இல்லையா? அந்த இளைப்பாறுதல நமக்கும் தருவேன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பரம கானானையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நமக்கு தராரு. அது நம்மளுக்கு நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாடும் உறுதிப்படுத்துது. அதுல முக்கியமா மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் பார்த்தோம்னா, எப்பவுமே நம்மளுக்கு என்ன தோணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்லாம் தேவனிடத்துல போகும்போது அவங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருபவரா இருக்காருன்னு சொல்லிட்டு, அது நம்மளோட உலக கவலைகளுக்கு இல்ல. நாம நம்மளோட ஆத்மாக்குள்ளார இளைப்பாறுதல் இல்லாம சுற்றி திரிகிறோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துடைய மாயைக்குள்ளார கலந்திருக்கோம். அந்த மாயிலிருந்து விலக்கி நம்மள மெய்யான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வருவது இயேசு கிறிஸ்துவானவரே. அவரே எல்லாத்திற்கும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு இல்லையா? அப்போ அந்த ஆத்ம இளைப்பாறுதல் தான் அவர் நமக்கு தருவேன்றத அந்த இடத்துலயும் உறுதிப்படுத்தியவரா இருக்காரு. அப்படி பழைய ஏற்பாடுல கொடுத்த எந்த ஒரு வாக்குத்தத்தமா இருக்கட்டும், ஏன் நியாயப்பிரமாணங்களை கைகொள்வது மூலமா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், இல்லை எந்தபடியான வார்த்தைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு வருது. அதையும் நம்மளுக்கு மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்போ எல்லா விஷயத்தையுமே அவர் முழுமையாக்க தான் வந்திருக்காரு. அப்போ அதுவும் அவருக்குள்ள ஆம்னு தானே இருக்கு, ஆமேன்னு தானே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருமே அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அந்த ஆடுகளின் ஓமைய யோவான் 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது, திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வருவான், ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படி நம்மளை முழுமையடைய வைக்கிறதும் இயேசு கிறிஸ்துவானவரே. இப்படி தேவனால நம்மளுக்கு கிடைக்கப்படுகிற எல்லா பரிபூர்ணமும் நிறைவேறுவதற்கு இயேசு கிறிஸ்துவே வழியா இருக்காரு. அதனால்தான் எல்லாமே அவருக்குள்ளார
ஆம் என்றும் ஆமேன் என்றும் உறுதியாக இருக்குது. ஆமாம் இல்லை அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனே இல்லை. ஆம் இல்லைன்னு வரும்போதே அது மாம்சத்திற்குள்ளானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மாம்சத்துக்குள்ளானவர் அல்ல, ஆவினால் நம்மளை நிலைநிறுத்துகிறவர். அதனால தான் நமக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்ம வழிநடத்துகிறவராக இருக்காரு. இதை அறிந்து கொண்டு நமக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாத்தையும் பரிபூர்ணமாக கொடுத்திருக்காருங்கிறத அறிந்து கொள்கிறதற்கே இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தையும் சுவிசேஷமும் எங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தகப்பனே. அப்பா, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தருளி அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் பூர்ணப்படுத்தியிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவிற்கு இளைப்பாறுதல் தருகிற வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் அவரை நீங்க எங்களுக்கு தந்தருளி கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நீர் கூறிய சகல வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ளார பரிபூர்ணப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் அவருக்குள்ள நிலைத்திருந்த ஆவிலே பலப்படுறதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு தயவிற்காய் நன்றி ராஜா. இதை உணர்ந்து கொண்டு தகப்பனே, உண்மையை பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய சத்தியத்தில் சரியாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க நடத்த போயிரு கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.